ஒரு லேப்டாப் வாங்கணுமா முதல்ல இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய தேவை என்ன, பட்ஜெட் என்ன, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நிர்ணயிங்க. அதே போல் மல்டி டாஸ்கிங் பயன்படுத்துகிறீங்கன்னா குறைந்தது i5 ப்ராசர் இருக்கணுங்க. 8லேருந்து 16 GB ரேம் இருக்கணும். கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா SSD 512 இல்லை உங்களுடைய தேவைக்கு ஏற்ப அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அதே போல் பிஸ்னஸ் ரேஞ்ச் லேப்டாப் வாங்குங்க. பர்சனல் லேப்டாப் போகிறது அவ்வளோ சேஃப் கிடையாது. ஏன்னா நீங்கள் மல்டி டாஸ்கிங்லாம் பயன்படுத்தும் போது அதிகமான வெப்பநிலையே தாங்கிறதுக்கு இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு இடத்துல வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கணினி, ஒரு கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுறது ரொம்ப சிறந்ததுங்க. பேசிக் யூசேஜ்னாக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4GB 8GB பேசிக் ரேஞ்ச் லேப்டாப்பும் வருது. உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து தான் யூஸ்டு போகலாமா இல்லை நியூ போகலாமான்றது. யூஸ்டு போகிறதா இருந்தாக்க கண்டிஷன் எல்லாமே செக் பண்ணி வாங்குங்க. டேமேஜஸ் எதுவும் இல்லாமல் இருக்கா, பழுதுகள் எதுவுமே இல்லாமல் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. உங்களுடைய பயன்பாட்டிற்கு ஏற்றதாக உள்ளதான்னு பார்த்து வாங்குங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் பயன்பாட்டையும் ரெண்டையும் சேர்த்து நிர்ணயிங்க. ஒரு நல்ல சிறந்த இடத்துல பார்த்து வாங்க.